தமிழ் கேமிங் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஐலாண்ட்லேருந்து தான் பார்க்க போகிறோம். அது நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு தான். நம்ம தர்ணேஷ் தமிழ் கேமிங் தான் கண்டுபிடிக்க போகிறோம். நம்ம ஒழிஞ்சிக்க போகிறோம். நீங்கள் தான் தலைவா ஒழியாதா சிட்ட இது பண்ணுறதா கொஞ்சம் நவுந்து உட்காந்துருந்தா பரவாயில்ல, வசதியாக இருக்கும். சரி, எங்கே இருக்கீங்க தலைவா? ஒழுங்கா சொல்லி நீங்களாக சொன்னால் ஆபத்து இல்லை, நான் இறங்குன்னா சம்பவம் தான். இதுக்குன்னே தெரிஞ்சு சவுண்டை குறைச்சிருப்பாரு தலைவர். நான் எப்படி தலைவரை கண்டுபிடிப்பேன்? சரி, பாட்டு பாடலாம் கண்டுபிடிப்போம். நம்ம நண்பர் வேறு இந்த கேமில் ப்ரோ பிளேயருங்க. நான் தர்ணேஷ் தமிழ் கேமிங்னு பார்க்கல, அவங்க கிட்ட தேடிட்டு இருக்காரு. கிட்டையா? நம்ம நண்பருக்குங்க தான் இங்கே இருக்கார் போல இருக்கு. சரி, ஓகே. எங்கே தான் இருப்பார் தலைவன்? பாட்டுன்னா வந்துருக்கணும். என்னம்மா வரல உனக்கு? இன்னும் தேடிட்டு தான் இருக்காராட்டுக்கு. கண்டுபிடிச்சிட்டாருங்க. போகணும். அடிச்சு விட்டாருங்க. இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும். அவர் ஒழிஞ்சு போரு. சரிங்க, நான் இப்போ ஒழிய போகிறேன். சவுண்டை குறைச்சிக்குவோம். ஃபுல்லாகவே குறைச்சிக்கிறேன். இவர் பக்கத்தில் தான் நம்மளே போட்டு தள்ளிடுறாரு. நம்ம நண்பர் கொஞ்சம் தூரத்துலேருந்தே நம்மளை பார்த்துட்டு வர்றாரு. இங்கே தான் பக்கத்தில் இருக்காராட்டுக்கு. ஓகே, ஃபுட் ஸ்டெப்ஸ் வாங்கிட்டு வராரு போல இருக்கு. ஆளே காணாங்க. பாட்டு அதுக்குள்ள ஆஃப் ஆயிடுச்சு. சுற்றி பார்க்குறாரு. கொஞ்சம் கேம் சவுண்ட் குறை தலைவா. தலைவா கடுப்பு. அந்த கேமோட ரூல்ஸ் ரெகுலேஷன் மீறப்படும் எங்களுக்கு இருந்தால் எங்கேதான் இருக்காருன்னே தெரிலங்க. பார்க்கவே இல்லை நான். பார்த்துட்டீங்க, கண்டுபிடிச்சிட்டிங்க. ஆடா மாற்றிட்டு போயிடாருங்க. இப்போ நம்ம வேகமாக கண்டுபிடிக்கணும். இங்கே தாங்க இருக்கார். இங்கே ஒழிஞ்சுக்கிட்டாரு. எங்கே இருக்காருன்னு தான் கண்டுபிடிக்க முடியல. தலைவா, 51 செகண்ட் இருக்கிறதா? வரப்போறாருங்க நம்ம பக்கத்தில் ஃபுட் ஸ்டெப் கேட்குது. அப்படியே காணாருங்க. இதாக பார்த்துட்டேங்க. அதான் ஊரான்னு தெரியவில்லை. திருப்பி ஆட மாற்றிட்டாருங்க. இந்த எப்படியாவது கண்டுபிடிச்சாங்க. எங்கே தான் போனான்னு தெரியல. டிடிபி பார்த்தா நம்ம தோற்றுற மாட்டுக்கு. அவ்வளோதாங்க, தோற்றுறோம். இப்போ அடுத்து இன்னொரு ரவுண்டு போடுவோங்க. இந்த ரவுண்டு அவர் எப்படியாவது கண்டுபிடிக்காத இடத்துக்கு தாங்க போகணும். பார்த்துட்டேங்க, முதல்ல பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்ல மாட்டேன், சொல்லுவாங்க. கொஞ்சம் சவுண்ட் வச்சுக்குவோம்.
இல்லைண்ணா அவரை கண்டுபிடிக்கிறதே கஷ்டமாக போயிடுங்க. ஆஹா ஹெச்பி குறையுது. அப்போ அது அவருக்குள்ள போல இருக்கு. எனக்கு என்னமோ இங்கே எங்கேயாவது இருப்பாருன்னு சந்தேகம். நம்ம ஃபோட்டோ தலைவன் எங்கேயா இருக்காரு போல இருக்கு. கக்கூசில் இருப்பாருன்னு எனக்கு ஒரு சந்தேகம். பார்ப்போம். இல்லை போல இருக்கு. எங்கே இருப்பான்னு தெரியலையே நம்ம நண்பன். தேடுறாருங்க அந்த இடத்துல. இப்போ கண்டுபிடிச்சிருவாரான்னு எனக்கு தெரியவில்லை. பார்ப்போம் என்ன பண்ணுறாரு. 6 மணிக்கு மேலே இரு. இந்த கம்ப்யூட்டரில் ஒரு கம்ப்யூட்டர் பாட்டே வித்தியாசமாக போடணும். எங்கே இருக்க? வேறு என்ன கேம் போடணுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ போடலாம். நீங்கள் சொன்னால் போடலாம். அப்படிங்களா? எனக்கு என்னமோ எங்கே இருக்காருன்னு ஒன்றும் தோணல. அவ்வளோ ப்ரோ பிளேயர் ஆகிட்டாருங்க. இப்போ கூட பார்த்துருப்பீங்க அவர் போனது. ஓ அப்படியா? இங்கேயும் இல்லையா? பாம்பு போட்டுக்கிட்டு விளையாடுறாரு. எங்கே தான் தலைவா இருக்க? இன்னும் ஒரு நிமிஷம் இப்படி தாக்கு பிடிச்சா நம்ம ஜெயிச்சிடலாம். பாட்டே வித்தியாசமாக இருக்கு. எங்கே தான் தலைவா இருக்க? ஒரு சின்ன குழு கூட கிடையாதா? சரி இந்த ரவுண்ட் நம்ம தான் தோக்க போங்க. சிரிக்கிறாரு நம்ம ஃப்ரெண்டு. இங்கே தாண்டா இருக்க. நம்ம நண்பர் ஜெயிச்சாச்சுங்க. எப்படியே தப்பிச்சு ஐயோ 50 ஹெச்பியில் தப்பிச்சாச்சுங்க. இப்போ நம்ம தான் ஜெயித்தோம். நம்பி ஹலோ பாய் பாய் காய்ஸ். தேங்க்யூ காய்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.